This video is sponsored content by SVO Digital Marketing. ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எனக்கு வந்து இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள், ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து 6th ஃபஸ்ட்டு டைம் ஹிஸ்ட்ரியில் வந்து நம்ம பாக்ஸ் கண்டென்ட் பார்க்குறோம். ஃபுல்லாகவே பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க ப்ரெஸ், அதனால் நல்லா நோட் போட்டு கூட எழுதிக்கிட்டீங்கன்னா பாக்ஸ் கொஸ்டின் வந்து நல்லா யூஸ் பண்ணி எழுதிக்கோங்க. நாகரிகம் என்ற சொல் பண்டைய லத்தீய மொழி சொல்லான சிபிஎஸ் என்பதிலிருந்து வந்தது. இதன் பொருள் வந்து நகரம் என்று அழைக்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. குரூப் 4ல் எக்ஸாம், போலீஸ் எக்ஸாமில் எல்லாமே கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்திய தொல்லியல் துறைன்னு வந்தாலே அலெக்சாண்டர் கன்விங்னு போட்டுக்கோங்க, ஓகேவா? எப்போன்னு கேட்டாங்கன்னா 1861. இதன் தலைமையிடம் எங்கேன்னு கேட்டாங்கன்னா புதுடெல்லி. அதே மாதிரி புதுடெல்லியில் வந்து இந்திய தேர்தல் ஆணையம் தலைமையிடம் இருக்குது, அதுவும் போட்டுக்கோங்க. ரெண்டுமே நோட் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டினும் வந்து கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 2023 பிசி எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியும். பாக்ஸ் கண்டென்ட் தான். மனிதனால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட பயன்படுத்தப்பட்ட உலோகம் என்றால் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. செம்புன்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் செம்பு, தங்கம், இரும்பு அது மாதிரி கேட்டிருந்தாங்க. நீங்கள் செம்புன்னு கரெக்டாக போட்டிங்கன்னா அது ஆன்சர். இது கரெக்டாக எழுதிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 2024 குரூப் 4ல் சிந்துவெளி மக்கள் எந்த உலோகத்தை பற்றி அறிந்ததில்லைன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இரும்பு. இது அப்புறமேட்டு எந்த சிந்துவெளி மக்கள் எந்த விலங்கை பற்றி அறிந்ததில்லைன்னு சொல்லி இது ஒன்று கேட்டிருந்தாங்க. குதிரை. இதை பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ். சிந்துவெளி மக்கள் அபராதம் செய்ய எந்த உலோகங்கள் பயன்படுத்தப்பட்டதுன்னு கேட்டிருந்தாங்க. சிவப்பு நிற மணிக்கற்கள்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் போட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் போகிற எல்லாமே இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான், இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பொருளின் வயதினை அறியும் முறை கார்பன் 14. ஆப்ஷனில் போட்டிருந்தாங்கன்னா கார்பன், பாஸ்பரஸ், சல்ஃபர் அது மாதிரி போட்டிருப்பாங்க. நீங்கள் கரெக்டாக கார்பன் 14 போட்டுக்கோங்க, ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உலகின் மிக தொன்மையான நகரம்னு கேட்டால் மெசபடோமியா. எத்தனை ஆண்டுக்கு முற்பட்டதுன்னு கேட்டால் 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. அடுத்து இதுவே உலகின் பழமையான நாகரிகம்னு கேட்டாங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம். தொன்மையானன்னு கேட்டால் மெசபடோமியா, பழமையானன்னு கேட்டால் சிந்து சமவெளி நாகரிகம். இதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். போடுற எல்லா கொஸ்டினுமே இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து தூங்கா நகரம் என்று அழைக்கப்படுவது என்னன்னு கேட்டாங்கன்னா மதுரை. ஏன்னா மதுரையில் வந்து நைட்டும் காலையிலும் தூங்காத வந்து வியாபாரம் வந்து போயிட்டே இருக்கும், வணிகம். அதனால தான் தூங்கா நகரம் என்றுன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நோட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கும் அனுப்புங்க. யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வீடியோ வரணும்னா நம்ம சேனலை வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது மாதிரி வீடியோ வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.